வழக்கமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இருக்கும்போது டாப் 4 பிளேசஸில் யார் முந்துறதுன்ற ஒரு போட்டி தான் இருக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பாட்டம் 2லேருந்து யார் மேலே வருது அப்படின்ற ஒரு மோதல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் பற்றி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன, அவங்களோட கருத்துக்களை இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக மும்பை ஃபேன். மும்பை பரவாயில்ல, இப்போ தான் உள்ளே வராங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக பிளான் பண்ணி ஹர்டி கேப்டன்சி வேறு, நமக்கு ரோஹித் சர்மா அவ்வளோதான். கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. இந்த வாட்டி எம்ஐ தான். முதல் மேட்ச் சென்னையோட தோத்துட்டாங்க. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய மேட்ச்சில் இவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யார் ஜெயிப்பா? இல்லை, இந்த வாட்டி வான்கேடே தான், நாங்கள் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மும்பை தான் ஜெயிக்கும். மும்பை சிஎஸ்கே மேட்ச்னாலே எப்போவுமே அது ஒரு கிக் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். இந்த டைம் நம்மளுக்கு பேட்டிங் லைனப்பும் இல்லை, கரெக்டான டீமும் ஃபார்ம் இல்லை. ஸோ இந்த டைம் பேலன்ஸ் இருக்குது, எல்லா மேட்ச் ஜெயிச்சா தான் இருந்துட்டு ஒரு குவாலிஃபயர்ஸ்க்கு வருவாங்கன்னு ஒரு வச்சுக்கலாம். வருவாங்களான்னு தெரில, பார்ப்போம். சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தோனி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தோனியை மட்டும் ஆட மாட்டுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை தான் ஜெயிக்கும். நீங்கள் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. மும்பையும் ஃபார்மில் இருக்காங்க. ஓகே, ரோஹித் சர்மா ஓகே, எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சென்னை தான் வின் பண்ணோம். தடவை மும்பை தான் சான்ஸ் இருக்குன்னு தோணுது. சென்னை விட அவங்க நல்லா விளையாடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, டீம் வைஸ் பார்த்தாலும் சென்னை விட மும்பை தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மும்பைக்கு தான் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இப்போ பார்க்குற வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இப்போ போன வருஷம் மாதிரி இல்லை. இப்போ தொடர்ந்து இவ்வளோ மேட்சஸ் இப்போ தோத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, இப்போ லாஸ்ட்டு இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. இதுக்கப்புறம் வர மேட்ச் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா மேபி வரலாம். மும்பை இந்தியன்ஸ்ன்னும் போது கொஞ்சம் டஃப் தான். அவங்க கூட டஃப் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.